இட்லிக்கு சாம்பாரை விட செம்ம டேஸ்ட்டான இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். 4 பழமான தக்காளியை மிக்சியில் போட்டுக்கோங்க. ஒரு 7 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் அப்படியே தாளித்து விட்டுறலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கிங்க. 1 டீஸ்பூன் உப்பு, அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க மிதமான தீயில். 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் செந்தூர் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் செந்தூர் குருமா மசாலா சேர்த்து நல்லா அப்படி வதக்கி விட்டிங்கன்னா சும்மா கம வாசனையோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி 2 கப்பு தண்ணி ஊற்றி அப்படியே கலந்து விட்டு மிதமான தீயில் 2 விசில் விட்டு இறக்கி பாருங்கள். அப்படி திறந்தோன்னே அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இட்லியில் ஊற்றி சாப்பிட பிரமாதமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.